அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு இலங்கை தமிழர் கார்த்திகேசு சிவத்தம்பி மே 10 தமிழ் இலக்கிய விமர்சகரும் சமூக சிந்தனையாளருமான கார்த்திகேசு சிவத்தம்பி பிறந்த தினம் என்று இலங்கை யாழ்ப்பாணம் அருகே உள்ள கரவெட்டி என்ற ஊரில் 1932ஆம் ஆண்டு உப்பு சத்தியாகிரக காலத்தில் உப்பு சத்தியாகிரகம் முடிஞ்ச 2 வருஷம் கழித்து பிறக்கிறாரு. தந்தை பண்டிதராகவும் சைவ புலவராகவும் விளங்கினார். கரவெட்டி விக்னேஸ்வரா வித்யாலயாவில் பள்ளிக்கல்வி முடித்தவுடன் கொழும்பு சாகிராக் கல்லூரியில் பயின்றார். இலங்கை பேராதனை பல்கலைக்கழகத்தில் 1956இல் இளங்கலை பட்டமும் 1963இல் முதுகலை பட்டமும் பெற்றார். 1970இல் பர்மிங்காம் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றார். பர்மிங்காம் பல்கலைக்கழகம் பண்டைய தமிழ் பல்கலைக்கழகத்தில் தமிழ் சமூகத்தில் நாடகக்கலை அப்படின்ற பேரில் பண்டைய தமிழ் சமூகத்தில் நாடகக்கலை என்ற பேரில் 1970இல் பர்மிங்காம் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் கார்த்திகேசு சிவத்தம்பி பெற்றார். 1978இல் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் 17 ஆண்டுகள் பேராசிரியராக பணியாற்றினார். பின்னர் 2 ஆண்டுகள் மட்டக்களப்பில் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணிபுரிந்தார். தமிழிலும் ஆங்கிலத்திலும் ஆழமான புலமை பெற்றிருந்தார். விமர்சனத்துறையின் முன்னோடியாகவும் இவர் கருதப்படுகிறார். தமிழ் நாடகத்தின் தோற்றம் பற்றி விரிவாக ஆராயும் இவரது ஆராய்ச்சி கட்டுரையில் கிரேக்க நாடகங்களின் தோற்றம், வளர்ச்சி, அதன் தன்மைகளும் விளக்கப்பட்டிருக்கிறது. தொல்காப்பியம், சங்க இலக்கியம், சிலப்பதிகாரம் உள்ளிட்ட நூல்கள், கல்வெட்டுகள், நாணயங்கள் குறித்தும் ஆய்வுகளையும் மேற்கொண்டிருக்கிறார். இவரது ஆய்வு வெறும் 1-2 அம்சங்களில் மட்டுமல்லாமல் தரவு தொகுப்பு, வகைப்படுத்துதல், ஆய்வு செய்தல், ஆங்கிலத்தில் எழுதுதல் ஆகிய பல கட்டங்களை கடந்துள்ளது. ஆங்கிலத்தில் வழங்கப்பட்ட ஆய்வேட்டை 10 ஆண்டுகளுக்கு பிறகு திருத்தங்களுடனும் கூடுதல் செய்திகளுடனும் 1980இல் புது நூற்றாண்டு புத்தக நிறுவனம் வெளியிட்டது. இந்த நூல் தமிழக அரசின் பரிசை வென்றது. இவரது ஆய்வேடு வெளிவந்த பிறகு நாடகத்துறை பற்றிய விழிப்புணர்வு இலங்கையில் ஏற்பட்டது. பாடத்திட்டங்களில் நாடகமும் முதன்மையான இடம் பெற்றது. பல மாணவர்கள் நடிக்கவும் ஆராய்ச்சிக்காகவும் இத்துறைக்கு வந்தனர். தமிழ் இலக்கியம், சமய நூல்கள், சமூகவியல், மானிடவியல், அரசியல், வரலாறு, கவின் கலைகளில் ஆங்கிலத்திலும் தமிழிலும் நல்ல புலமை பெற்றிருந்தார். இலங்கை தமிழர் யார், எவர், இலக்கணமும் சமூக உறவுகளும், தமிழ் சிறுகதைகள் தோற்றமும் வளர்ச்சியும் ஆகிய நூல்கள் மிகவும் பிரபலமானவை. இவர் 70க்கும் மேற்பட்ட நூல்களையும் 200 ஆய்வு கட்டுரைகளையும் சர்வதேச கருத்தரங்குகள், பத்திரிகைகளிலும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் வெளியிட்டிருக்கிறார். சென்னை உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்திலும் இங்கிலாந்து, ஜெர்மனி உள்ளிட்ட பல நாடுகளின் கல்வி நிறுவனங்களிலும் வருகை பேராசிரியராக பணிபுரிந்தவர். இவர் மிகச்சிறந்த நடிகர், நாடக எழுத்தாளர் என்பதோடு பல நாடகங்களை எழுதி இயக்கியும் இருக்கிறார். கூத்துக்கள் உள்ளிட்ட பிற கலைகளை வளர்க்க மாநாடுகள், கருத்தரங்குகள் நண்பர்களின் உதவியுடன் ஏற்பாடு செய்தார். தமிழுக்கு இவர் ஆற்றிய பணிகளை சிறப்பிக்கும் விதமாக தமிழக அரசு திருவிக்கா விருது வழங்கியது. மேலும் பல அமைப்புகள் இவருக்கு பரிசுகளும் விருதுகளும் வழங்கியுள்ளன. பழகுவதற்கு இனிமையானவர், எளிமையானவர், அனைவரிடமும் ஒரே மாதிரியான அன்போடும் கனிவோடும் பேசுபவர், தீர்க்கமான சிந்தனை, ஆழ்ந்த அறிவு, சமூகம் சார்ந்த உண்மையான அக்கறையோடு வாழ்ந்த தமிழறிஞர் என்று போற்றப்படும் இவர் 2011ஆம் ஆண்டில் 2K கிட்ஸ் பிறந்த வருஷத்தில் தனது 79வது வயதில் காலமானார். மாபெரும் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை, இலங்கை தமிழர், தமிழ் அறிஞர், தமிழ் இலக்கிய விமர்சகர், சமூக சிந்தனையாளர். இலங்கை யாழ்ப்பாணம் அருகே உள்ள கரவெட்டி என்ற ஊரில் 1932இல் பிறந்தவர். 2011ஆம் ஆண்டு 79ஆம் வயதில் இறந்து போகிறார். இளங்கலை பட்டம், முதுகலை பட்டம், PhD அதாவது முனைவர் பட்டம் ஆகிய பல விஷயங்களை பெற்று தமிழுக்கு பெருமை சேர்த்தவர். அதோடு ஆசிரியராகவும் 17 ஆண்டுகள் பணிபுரிந்தவர். நன்றி, வணக்கம்.